அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சாப்பாட்டை பற்றின ஒழுக்கங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நாம் சாப்பிட்றதுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குங்க. அது எப்படின்னு நாம் பார்ப்போமா? முதல்ல நம்ம பிளேட்டில் சாப்பாட்டை போட்டோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஒருவேளை நாம் சாப்பிடும் பொழுது அதை மறந்துட்டோம் அப்படின்னா, பிஸ்மில்லாஹி அவ்வளகு ஆகிரகு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுடைய இடையில் நம்ம சொல்லணும். நாம் ஒருவேளை அந்த பிஸ்மில்லா சொல்ல மறந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம கூட ஷைத்தான் பின்தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படி அவன் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவான், அவனுடைய எச்சிலையெல்லாம் நம்மளுடைய சாப்பாட்டில் துப்பி விட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த பிஸ்மில்லாஹி அவ்வளகு ஆகிரகுவை சொன்னோம் அப்படின்னா, இந்த நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்திங்களா, அந்த சாப்பாட்டை உடனே வாந்தி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். அதனால் பிளேட்டில் நடுவுலையும் நம்ம சாப்பிடக்கூடாது. பிளேட்டோட ஓரமாக சாப்பிட்டோம்னா அல்லாஹுடைய ரஹ்மத் பிளேட்டுடைய நடுவில் இறங்குதுங்க. அதனால் பிளேட்டோட ஓரமாக தான் நாம் சாப்பிடணும். இன்னும் நல்ல முறையில் நாம் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த துவா மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மள நிறையா பேர் பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு நேரமே இல்லாமல், ஐயோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, பிஸ்மில்லாவெல்லாம் எங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது ஷைத்தான் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நமக்கு பிடிச்சவங்களே நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம சாப்பாட்டில் கை வச்சாலே நமக்கு ஐயோ உழப்பி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான் நம்மக்கிட்ட சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவன் எச்சில் துப்பி அசிங்கம் வேற பண்ணுறான். அதனால் நாம் இனிமேல் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சாப்பிடுவோம்.